ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படி நமக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை, பிராமிஸ்களை தந்திருக்கிறாரோ அதே போல நாமளும் பிராமிஸ் கொடுத்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படி நீதியின் பாதையிலே நம்மளை கூட இருந்து சபையா இருந்து அவர் பாதுகாக்க வாக்குத்தத்தை நிறைவேற்ற கவனமா இருக்கிறாரோ அதே போல நாமும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கவனமா இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டாக எல்லா சுற்றியும் நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். அவர் பாருங்க, அவர் நம்பிக்கை, அவரை நினைவு கூறுதல் தொடங்கி விசுவாசம் நம்பிக்கையில கொண்டு வந்து வாக்குறுதியை நிறைவேற்றி கடைசி எங்க கொண்டு வருகிறார்? கர்த்தருக்கு பிரியப்படுகிற பயப்படுதலையும் அவருக்கு நிறைவேற்ற வேண்டிய காரியத்திலே பரிசுத்தமாகுதலையும் நீங்கள் நன்றாக நினைவு கூறும்படிக்கு வளரும்படிக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அவர் கர்த்தருக்கு பிரியமான பயப்படுதலும் அவன் பரிசுத்த மாகுதலை விரும்புகிறீர்களோ அவன் நம்மாய் கர்த்தர் இருதயத்தை சபை பணி நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவுதான் நிந்தைகள் புடமிடுதல் வந்தாலும் வழிகள் யாவும் நெருக்கப்பட்டு கர்த்தருடைய நினைவில் அவன் அதிகமாய் வழிகளில் கர்த்தருடைய நினைவு இருந்துச்சுன்னு சொன்னா அவர் இந்த பாதைகளை சபைப்படுத்தி இருதயத்தை உருமாற்றி அவர் புதிய மனுஷரை தந்து அவன் சொல்லப்பட்டது போல சங்கீதன் பயப்படும் நாளில் அவன் கர்த்தரிடத்தில் வந்தது போல பயத்தோடு நேரம் கர்த்தரையே தொழுது கொள்ளும்படிக்கு அவன் பரிசுத்தத்திலே அனுதினமும் உங்களை காத்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோனாவை பாருங்க, மீன் வயிற்றிலிருந்து சொன்னா, கர்த்தாவே என்னுடைய ரட்சிப்பு எல்லாமே களத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நான் வெளியே வந்ததும் உமக்காக நான் செய்வேன் சொன்ன ஆராதனைகளின் நன்மைகளையும் பலிகளையும் நான் செலுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரே வார்த்தை அவன் சொன்னதும் ஆண்டவர் நான் நினைவு கூறுகிற நான் உமக்கு செய்வேன் சொல்லப்பட்ட ஆராதனை நன்மையான பலிகளை நான் உமக்கு செலுத்துவேன் சொன்னதும் ஆண்டவர் கட்டளையிட்டார், விடுதலை உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு உங்களுக்கு தந்திருக்கிற தரப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையும் அவன் செய்ய அவர் காத்திருக்கிறாரோ அதே போல நீங்கள் ஆண்டவருக்காய் அவன் கொடுத்திருக்கிற உறுதியான காரியங்களும் நன்மையான காரியத்தை செய்வேன் என்று சொல்லி உங்களை பரிசுத்தமாக்குதல் உயர்வேன் என்று சொல்லி கொடுத்த வாக்குத்தத்தங்களை யாவையும் அவன் நிறைவேற்ற தாமதப்படாதில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.